where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இந்த ஆண்டும் 500 MBBS இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையத்திடமிருந்து அனுமதி கிடைக்கவில்லை. கடந்த ஆண்டு அனுமதி மறுக்கப்பட்ட 36 அரசு கல்லூரிகளின் இடங்களே இந்த ஆண்டும் தவிர்க்கப்பட்டுள்ளன. மொத்தமுள்ள 5200 அரசு MBBS இடங்களில் 500 இடங்களுக்கு இப்போதும் அனுமதி இல்லை. கட்டமைப்பு வசதி, பேராசிரியர்கள் பற்றாக்குறை ஆகியவை காரணமாக அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 5000-ஐ கடந்துள்ளது. இதையடுத்து மத்திய அரசு நாடு முழுவதும் கொரோனா சிகிச்சைக்கான ஒத்திகைகளை தொடங்கியுள்ளது. கொரோனா சிகிச்சை வசதிகளின் தயார் நிலையை ஆய்வு செய்யும் பொருட்டு இந்த ஒத்திகை நடைபெறுகிறது. மேலும் ஆக்ஸிஜன், படுக்கைகள், அத்தியாவசிய மருந்துகள் இருப்பதை உறுதி செய்யுமாறும் மத்திய அரசு அனைத்து மாநிலங்களையும் அறிவுறுத்தியுள்ளது. ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மா மாநிலத்தின் முதல் குளிர்சாதன புனித யாத்திரை ரயிலை வெள்ளிக்கிழமை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 8 நாட்களுக்கு பயணிக்கும் இந்த ரயில் ராமேஸ்வரம், மதுரை உள்ளிட்ட தமிழ்நாடு நகரங்களில் உள்ள புனித தலங்களுக்கு வந்து செல்லும். துர்காபுரா ரயில் நிலையத்திலிருந்து 779 மூத்த குடிமக்களோடு இந்த ரயில் ராமேஸ்வரத்திற்கு புறப்பட்டது. இதில் பயணிக்கும் மூத்த குடிமக்களுக்கு உணவு, தங்குமிடம், மருத்துவ வசதிகள் செய்து தரப்படும். பஜன்லால் சர்மா தலைமையிலான பாஜக அரசு மூத்த குடிமக்களுக்கான புனித யாத்திரை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த ஆண்டு 50,000 மூத்த குடிமக்களை குளிர்சாதன ரயில்களில் புனித யாத்திரைக்கு அனுப்ப ராஜஸ்தான் அரசு திட்டமிட்டுள்ளது. உலக வங்கி தனது வறுமை கோட்டை ஒரு நாளைக்கு $2.15 $3 உயர்த்திய போதிலும் இந்தியாவில் தீவிர வறுமை கணிசமாக குறைந்துள்ளது. ஒரு நாளைக்கு $3 அல்லது $258 கீழ் செலவு செய்பவர்களை வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் என்று கணக்கிடும்போது 2011-12 இந்தியாவில் தீவிர வறுமையில் இருப்போரின் விகிதம் 27.1 விழுக்காடாக இருந்திருக்கும். இது 2022-2023 5.3% சரிந்துள்ளது. முந்தைய $2.15 வறுமை கோடு கணக்கீட்டின்படி 2022-23 தீவிர வறுமையில் வாழும் இந்தியர்களின் விகிதம் 2.3 விழுக்காடு மட்டுமே. இது 2011-12 16.2 விழுக்காடாக இருந்தது. உலக வங்கி தனது வறுமை கோட்டை உலகளாவிய பணவீக்கத்திற்கு ஏற்ப மாற்றியமைத்த போதிலும் இந்தியா சிறப்பாக செயல்பட்டுள்ளது. புதிய $3 வறுமை கோட்டு மதிப்பில் இந்தியாவின் தீவிர வறுமை விகிதம் 2.3 விழுக்காட்டிலிருந்து 5.3 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் இந்தியாவில் செயற்கைக்கோள் இணைய சேவைகளை வழங்குவதற்கான உரிமத்தை தொலைத்தொடர்புத்துறையிடமிருந்து பெற்றுள்ளது. இந்திய தொலைத்தொடர்புத்துறை வட்டாரங்கள் இதை உறுதிப்படுத்தின. இது இந்தியாவில் வணிக நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு ஒரு முக்கிய மைல்கல்லாகும். யூடெல்சாட், ஒன்வெப் மற்றும் ஜியோ சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் ஆகியவற்றிற்கு பிறகு இந்த சேவையை வழங்க தொலைத்தொடர்புத்துறையிடமிருந்து உரிமம் பெற்ற 3வது நிறுவனம் ஸ்டார்லிங்க். சேவைகளை தொடங்குவதற்கு முன்பு சட்டப்பூர்வ இடைமறிப்பிற்கு ஒத்துழைப்பது போன்ற பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு ஸ்டார்லிங்க் இணங்க வேண்டும். அடுத்ததாக ஸ்டார்லிங்க் இந்தியாவில் பரிசோதனை முறையில் சேவை வழங்குவதற்கு விண்ணப்பிக்கலாம். தற்காலிகமாக 15 முதல் 20 நாட்களுக்கு அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்யப்படும். ஆனால் இந்தியாவில் வணிக ரீதியான ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவைகள் முழுமையாக தொடங்குவதற்கு இன்னும் சில மாதங்கள் ஆகலாம். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.